வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை பற்றிய கனவுகளோடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார், இறைவன் நமக்கு தந்ததை நாம் சரியாக அதை பார்த்திருக்கிறோமா, சரியாக பார்த்திருக்கிறோமா? இறைவனுடைய நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை, ஒரு சாதாரண மனிதன், ஒரு குழந்தையாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வளர்கிறோம், படிக்கிறோம், திருமணமாகுது, குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம், நாம் பாடுபடுறோம். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், போராட்டம் போராட்டம் போராட்டம், இம்சை இம்சை, முன்னேற்றம் இல்லை. எதில் முன்னேற்றம் இல்லை? பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லையா? இல்லை வீடு வாசல் சொத்து சுகம் அமையலையா? இல்லை என்றால் நினைத்த மாதிரி மனைவி நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியோடு வாழ முடியவில்லையா? இல்லை என்றால் அக்கம் பக்கம் நமக்கு ஒரு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கவில்லையா? ஆக இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று பணிவோடு குறிப்பிடுகிறேன். முதலில் நாம் யார் என்பதை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த உலகமானது கொடுத்து கொண்டே இருக்கிறது. இறைவன் சித்தப்படி இந்த உலகத்தை நடத்துகிறார். அதனால தான் இந்த உலகத்தில் எந்த விதமான திகட்டல்களும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக நல்லது நடக்குது. உள்ளதை உணருதல் அல்லதை விடுதல் என்கின்ற உயரிய நிலைக்கு நாம் போக வேண்டும். தன்னை அறிதல் என்கின்ற உயரிய நிலைக்கு போவதுதான் ஆன்மீகம். நம்மளுடைய வலிமை என்ன, நம்மளுடைய நிலை என்ன என்பதை நாம் உணர வேண்டும். அதனால தான் சொல்கிறார், பசித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும். அதனால் கடவுள் பருவத்தில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நாளை வரவேற்க காத்துக்கொள்ளுங்கள். எனது அருமை நண்பர்களே, ஒரு 48 நாள் மாத்திரம் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எது கிடைக்கிறது? காலையில் எழுந்திருக்கிறோம், இறைவனை நினைக்க வருதா? நினைத்து கொள்ளுங்கள். எழுந்து குளித்து நீராடி நீங்கள் அதுக்கப்புறமேல் உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். இந்த உலகத்தை வாழ்த்த பழகி கொள்ளுங்கள். எதுவெல்லாம் நம்மை நோக்கி வருது? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சா எடுத்துக்கோங்க. நாம் சந்திக்க வேண்டிய நபர்களிடத்தில் முழுமையாக இந்த நாளை ஒப்படையுங்கள். ஒவ்வொரு நாளோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு மணி நேரமையும் நீங்கள் காதலித்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு எதிர்ப்படும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அன்பை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் எதை கொடுத்தீர்கள் இந்த உலகத்திற்கு? கிடைத்தற்கரிய நேரம், அன்று உடுத்திய உடையை அதை அழகாக அணிந்து கொண்டீர்களா? பருகக்கூடிய நீர், நடக்கக்கூடிய கால்கள், சிந்திக்கக்கூடிய சிந்தனை, இந்த உடல், மனம், உயிர், ஆன்மா எல்லாவற்றிலேயும் ஒரு விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்திருக்கிறீர்களா? ஒரு நாளும் இருந்திருக்க மாட்டீர்கள். எல்லாமே இடைச்செயலாக, அணிச்சை செயலாக இருக்கும். அடுத்தவரை பார்க்கிறோம், கிடைத்ததே அதிகம் என்று எண்ணிக்கொள்ளாமலேயே விட்டுவிட்டோம். அழகான மனைவி கிடைத்திருக்கிறாள். இது என் அறிவுக்கும் புத்திக்கும் ஞானத்திற்கும் இது பெரிது. எனக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது, எனக்கும் ஒரு வீடு, எனக்கும் உறக்கம் இருக்கிறது, எனக்கும் உண்ண உணவு தந்தான், எனக்கும் 4 நண்பர்கள், நானும் பாதுகாப்பாகவே வாழ்கிறேன் என்ற கிடைத்ததற்கு ஒரு நன்றி கூட இதுவரையில் வெளிப்படுத்தியிருக்க மாட்டோமே. இல்லை, அதில் அப்படிலாம் சொல்ல போகும்போது அது ஆர்டிஃபிஷியலாக போயிடும், அது ஈகோவாக போயிடும். அதனால் இறைவன் இந்த உலகத்தில் அளவுக்கு அதிகமாகவே கொடுத்து விட்டார். அப்போ நாம் வாழ்நாளில் நீங்கள் ஒருத்தர் கேட்குறாரு, நான் ஃபஸ்ட் ஹாஃபாவது நல்லா இருக்கணும், ஃபஸ்ட் ஹாஃபே சரியில்லை, செகண்ட் ஹாஃபாவது நல்லா இருக்கணும்னா, இதையெல்லாம் நாம் கண்ணில் பார்க்கக்கூடிய சினிமாக்களிலும் இருக்கிறது. யாராவது ஒருவனை போய் பாருங்கள், நீ நன்றாக இருக்கியா என்றால் இல்லை என்று தான் சொல்வான். 4 கார் இருக்கும், வானளாவிய மாளிகை இருக்கும், விதவிதமான உணவுகள் இருக்கும், ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் நாம் கதவை திறந்து வைத்துவிட்டு கூட இரவு படுத்து தூங்கலாம். ஆனால் அந்த தூக்கம் மட்டுமே நியாயம். எத்தனை பேர் உடலில் எத்தனை மாத்திரைகளை போட்டுக்கொண்டு இரவை கழிக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் கடவுள் கொடுத்ததை நீங்கள் வரவேறுங்க. இந்த நாளை கொடுத்தார், 1 மணி நேரத்தை ரொம்ப உபயோகரமாக வச்சுக்கிட்டோமா? இல்லையே. என்றைக்காவது நீங்கள் உங்களோடு வாழ்ந்திருக்கிறீர்களா? இல்லையே. உங்களோடு இன்பத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? இல்லையே. பிறரோடு தானே இன்பத்தை அனுபவிக்கிறோம். பிறர் பாராட்டினால் நன்றாக இருக்கிறது. யாரையாவது என்றாவது ஒரு நாள் நீங்கள் உங்களை தட்டி கொடுத்தீர்களா? இல்லையே. பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் தான் நமக்கு கௌரவிக்க வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்ப்பது நியாயம்தானே? இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எவரும் சொல்லியிருக்கிறார்களா? இல்லையே. பின்ன ஏன் நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக செப்பனிடக்கூடாது?
உங்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர் தானே. யாருடைய ஜெராக்ஸாவது நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லையே. நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் நடந்தது, வாழ்ந்தது, சுவாசித்தது எல்லாமே இறைவன் தந்தது தானே. ஒருவேளை இந்த இயற்கையில் இதுவே எனக்கு போதும் என்கிற மனநிலை ஏன் வரவில்லை? எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விட்டால் உங்கள் வாழ்க்கை சுகமாக ஆகிவிடுமா? ஏன் நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை? அப்போ கிடைத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லையே, இன்னும் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லையே. ஒவ்வொரு நாளும் இறைவன் ஆயுளை தருகிறானே. அப்போ நாம் என்ன செய்யணும்? பிரபஞ்சத்தைக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லணும். இந்த நாள் வரையிலும் என்னை இறைவன் நன்றாக வைத்திருக்கிறார், அதற்கு நான் எத்தனை காலம் நன்றி சொல்வது? பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த என்றார். அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்க்கை சுகமாகத்தான் இருக்கிறது. நம்மளுடைய பார்வை புறப்பார்வை இருக்கிறது, அகத்துக்குள் பார்க்கணும். இது கொஞ்சம் இதுதான் ஆன்மீகம். ஒரு குறிப்பிட்ட வயது வந்துருச்சு, நமக்கு ஒரு 50 வயது வந்து விட்டது. நாம் ஏன் இன்னும் கொஞ்சம் வரலை? நமக்கு பகவான் 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாரு, 3 வேளை துணியை கொடுக்குறார், நல்ல கண் பார்வையை தர்றார், நல்ல கால் வலிமை, உடல் வலிமை எல்லாம் நமக்குள் இருக்கிறது. பின்னே நாம் எதற்காக, வேறு என்ன வேண்டும்? நமக்கு ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டா பயணம் முடிச்சுட்டா திருப்பி போயிடுவோம். அதுபோல் எந்த சொத்துக்கள் சேர்த்து என்ன செய்ய போகிறோம்? எத்தனை ஆடைகளை வைத்துக்கொள்ளும், எத்தனை உணவுகளை ஒரு நாள் எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்கள் எதிர்பார்க்கிற பொழுது கிடைக்காது. எதிர்பார்ப்பில்லாமல் நீங்கள் உல்லாசமாக இறைவன் கொடுத்ததை எண்ணி ஆனந்தத்தில் நன்றி உணர்ச்சியில் ஆழ்ந்து போயிருக்கிற பொழுது, அப்படியே வாழும் பொழுது ஒரு நாள் பார்த்தால் உங்களையும் அறியாமல் சொத்துக்களும் சுகங்களும் எதிர்பார்த்தது எல்லாத்தை விட இறைவன் இந்த உலகத்தையே உங்களுக்கு தந்திருப்பார். இதுதான் இறைவன் கொடுக்கிற அற்புதமான பிரசாதம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. விரக்தியோடு இதற்கு நான் பதில் தர முடியாது. ஒரு சிலர்கள் சில நேரங்களில் எதிர்பார்ப்பை விட்டு விடுங்கள். என்ன நடந்தால் என்ன, யார் எங்கு அமர்ந்தால் என்ன, எல்லாத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். என் பிள்ளைகளை நானே இருந்து அதுகள் ஆயுள் காலம் முழுவதும் நான் காப்பாற்ற முடியுமா? முடியாது. என் தந்தை முன்னே சென்றான், என் தாய் முன்னே சென்றாள். இந்த இருப்பு ஒன்று மட்டும்தான். அதனால் இந்த பூமியில் வாழும் பொழுதே செம்மையாக வாழ்ந்து விடுங்கள். ஒரு நாள் 24 மணி நேரம், 48 மணி நேரம் இடைவிடாது இந்த உலகம் மூச்சை நமக்கு தருகிறது. இந்த சுவாசம் இறைவனுடைய உலகத்திலிருந்து வருகிறது. அவன் நம்மை இடைவிடாது ரட்சித்து கொண்டிருக்கிறான், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கூறக்கூடிய நன்றிகளுக்கு காலமும் நேரமும் பத்தாது. வாழ்வோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். எது மகிழ்ச்சி என்றால், மகிழ்ச்சியாக இருப்பது தான் மகிழ்ச்சி. செயற்கை மகிழ்ச்சியை நாம் எதிர்பார்த்து இந்த நாளை விட்டுவிட்டால் நாளைக்கு இது இறந்த காலமாகிவிடும். நாளையை பற்றிய கற்பனையும் நாளையை பற்றிய கனவுகளையும் கண்டிருந்தால் இந்த நாளில் வாழாமலேயே போயிருப்போம். எனது அன்புக்குரியவர்களே, நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், நாம் வாழவே இல்லை. கிடைத்ததை சரியாக அனுபவிக்கவில்லை. இன்று நன்றாக வாழ்ந்திருந்தால், நன்றாக சுவைத்திருந்தால், சுவையின் தன்மையை எண்ணி நன்றி உணர்ச்சியோடு இருந்திருந்தால் நாளை புது சுவையை தர இறைவன் தயாராக இருந்திருப்பான். குறைகள் நம்மளிடத்தில், நாம் வாழ்வில் தான் குறை இருக்கிறது. இறைவனிடத்தில் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அவன் இந்த உலகத்தை படைத்துவிட்டு எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு நீயே ஆண்டு அனுபவித்து வா என்று சொல்லிவிட்டான். அதனால் நம் வாழ்வில் புதிய பாதை, புதிய சிந்தனை, புதிய முறை, ஏன் ஒரு நாளிலாவது நாம் வாழ்வோம்.